வணக்கம் மக்களே! இந்த வீடியோல நம்ம சில பங்குகள் பற்றியான அப்டேட் எல்லாம் டிஸ்கஸ் பண்ண போறோம். ஒன்னொன்னா நம்ம பார்ப்போம். முதல்ல நம்ம பார்க்க போறது ஃபெர்டிலைசர் பங்கான சாம்பல் ஃபெர்டிலைசர். இதுக்கு முன்னாடி இந்த சாம்பல் ஃபெர்டிலைசர பத்தி நம்ம ரொம்ப மாதங்களுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட 2 வருடங்கள் இருக்கும். அப்ப நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் பெருசாலாம் இந்த சாம்பல் ஃபெர்டிலைசர நம்ம டிஸ்கஸ் பண்ணதில்ல. ஸோ இப்ப சாம்பல் ஃபெர்டிலைசரோட ரிசல்ட் வந்திருக்கு. இந்த காலாண்டு பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா, உயர்ந்த மாரியான ஒரு இத போட்டிருப்பாங்க. பட் இது உண்மையிலேயே ப்ராஃபிட் உயர்ந்திருக்கான்னு கேட்டா, ரொம்ப புவரான ஒரு இடத்துல தான் இந்த சாம்பல் வந்து ட்ரேட் ஆயிட்டிருக்கு. ஸோ பெரிய பெர்ஃபார்மன்ஸ் இல்ல. இந்த குவார்ட்டர் ரொம்ப மோசமான ஒரு பெர்ஃபார்மன்ஸ குடுத்துருக்காங்க. அப்கமிங் குவார்ட்டர்ஸ்ல இது மாறுமா? இந்த நிலைமை தலைகீழா மாறுமாங்கிறத மட்டும் நம்ம பொறுத்திருந்து வந்து பார்க்கணும். வெறும் 169 கோடி தான் இந்த காலாண்டுல ப்ராஃபிட்டா போஸ்ட் பண்ணியிருக்காங்க. இயர் ஆன் இயர் கூட கம்பேர் பண்ணும்போது ஓகே. ஸோ ஒவ்வொரு காலாண்டும் இந்த மாரி தான் இருந்திருக்கு. லாஸ்ட்டு அ எ Q4 குவார்ட்டர பொறுத்தவரைக்கும். பட் அதுக்கப்புறம் ஒரு ரெக்கவர் தான் இவங்க வந்து ஷோ பண்ணியிருக்காங்க. தொடருமாங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இதே டைம்ல இப்போ ரீசென்ட்டா நம்ம பார்த்தது ஜிஎன்எஃப்சி. ஸோ ஜிஎன்எஃப்சியோட பெர்ஃபார்மன்ஸ் அதாவது ஷேர் பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது இப்போ அகைன் ஒரு ரெக்கவர நோக்கி வந்துட்டுருக்கு. ரூ. 514 கிட்ட வந்தாச்சு திரும்ப. ஸோ நல்ல ஒரு சரிவ குடுத்தது. சரிவுல இருந்து இப்ப திரும்ப பார்த்தீங்கன்னா, மீண்டு எந்திரிச்சு வந்துட்டுருக்கு. 52 வீக் லோ ரூ. 365 இருக்கு. ஸோ ரூ. 365 தொட்டுட்டு இப்போ அகைன் ரூ. 514 கிட்ட வந்து ட்ரேட் ஆயிட்டிருக்கு. பட் இந்த ஜிஎன்எஃப்சி பொறுத்தவரைக்கும் பெரிய ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இருக்காது அப்படின்னு தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா, ஃபெர்டிலைசருக்கான ஒரு தட்டுப்பாடு நம்ம நாட்டுல இருந்துட்டு தான் இருக்கு. ஸோ இது ஒரு ப்ரெஷர கூட வந்து இந்த நிறுவனங்கள் மேல கிரியேட் பண்ணும்னு நான் நெனைக்கிறேன். ஸோ இதுல வந்து நான் டெஃபினட்டா வந்து வெளியேறலாம் அப்படின்னு தான் இருக்கேன். பட் உடனே வெளியேறுவதா? இல்ல இன்னும் கொஞ்சம் ஏறட்டும் அப்புறம் வெளியேறுவதா? அப்படிங்கிறத பற்றியான திங்கிங்ல இருக்கேன். ஸோ ஒன்ஸ் வந்து முடிவு பண்ணிட்டேன்னா, அந்த அப்டேட் உங்க கூட நான் ஷேர் பண்றேன். ஸோ பெரிய ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இல்ல இந்த ஜேஎன்எஃப்சிய பொறுத்தவரைக்கி. பட் நான் அப்டேட் பண்றேன். ஸோ ஒன்ஸ் வந்து வெளியேறும்போது. அடுத்தது ஸோ ப்ரீமியர் எனர்ஜியோட ரிசல்ட் வந்திருக்கு. பெட்டரான பெர்ஃபார்மன்ஸ பார்த்தீங்கன்னா, இந்த காலாண்டு ப்ரீமியர் எனர்ஜி பார்த்தீங்கன்னா போஸ்ட் பண்ணியிருக்காங்க. 5000 கோடி ஃபண்ட் ரைஸ் பண்ண போறதாவும் சொல்லியிருக்காங்க. டெஃபினட்டா இது கேபெக்ஸுக்கு தான் வந்து யூஸ் பண்ண போறாங்க. ஸோ இவங்களுடைய லாபம் 64% உயர்ந்திருக்கு. அது மட்டும் இல்லைங்க. இந்த காலாண்டு ப்ரீமியர் எனர்ஜியோட பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது ரொம்ப ஒரு பெட்டரான ஒரு பெர்ஃபார்மன்ஸா வந்து இருக்கு. ஸோ ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் குவார்ட்டரா இந்த குவார்ட்டர் பார்த்தீங்கன்னா, ப்ரீமியர் எனர்ஜிக்கு அமைஞ்சிருக்கு. 457 கோடி ப்ராஃபிட்டா போஸ்ட் பண்ணியிருக்காங்க. போன காலாண்டுல 392 கோடி. கன்சிஸ்டன்ட்டா இவங்க ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா, குரோவ் ஆயிருக்கு. இன்னொரு ஒரு வித்தியாசம் நீங்க கவனிச்சிருப்பீங்களா என்னன்னு எனக்கு தெரியல. ஸோ வாரி எனர்ஜிஸ் கூட கம்பேர் பண்ணும்போது இவங்க மார்ஜின் சூப்பரா வந்து இருக்குது. ஸோ வாரிய பொறுத்தவரைக்கி ஒரு 16 ஒரு 15% வரைக்கும் பார்த்தீங்கன்னா மார்ஜின் இருக்கும். பட் இங்க பார்க்கும்போது மார்ஜின் டபுளா இருக்கு வாரி கூட கம்பேர் பண்ணும்போது. ஏன்னா, ஸோ ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கு 2 நிறுவனங்களுக்குமே. ஸோ வாரி கெப்பாசிட்டி வைஸ்ல பார்க்கும்போது இவங்கள காட்டிலும் அதிகமா தான் வந்து இருக்காங்க. ஸோ அதிக கெப்பாசிட்டி வச்சிருக்கக்கூடிய ஒரு கம்பெனி அண்ட் ஃபர்ஸ்ட் கிளாஸ் கம்பெனி. 2வது இப்போ என்ன ஒரு இதுனா, ஸோ அவங்க பெரிய அளவுக்கு இம்போர்ட் பண்றாங்க சோலார் செல்ஸ. ஸோ இது ஒரு ரீசன். அவங்க மார்ஜின் பார்த்தீங்கன்னா டிக்ளைன் ஆகுறதுக்கு. 2வது லார்ஜ் ஸ்கேல்ல எக்ஸ்போர்ட் பண்றாங்க. ஸோ எக்ஸ்போர்ட் பண்றது அந்த அளவுக்கு ஒரு பிரீமியம வந்து அவங்களுக்கு கிரியேட் பண்ணல. இதனால மார்ஜின் பார்த்தீங்கன்னா குறைவா இருக்கு. ஆனா பிரீமியர் எனர்ஜிய பொறுத்தவரைக்கும் பெரிய அளவுக்கு டொமஸ்டிக் பிளேயரா இருக்காங்க. ஸோ டொமஸ்டிக்ல கவர்ன்மெண்ட் ப்ராஜெக்ட் இன்னும் பெரிய கம்பெனிஸோட ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் கிடைக்கிறதுனால, இவங்க மார்ஜின் பார்க்கும்போது பெட்டரா இருக்கு. ஆனா, ஸோ மேபி இது வந்து ஃபியூச்சர்ல போட்டியா வரலாம். ஆனா, வாரி எனர்ஜிஸ் பொறுத்தவரைக்கும் ஆல்ரெடி எக்ஸ்போர்ட் எக்ஸ்போஷர் வந்து வச்சிருக்காங்க. இங்க அது வந்து இல்ல. ஸோ இது ஒரு காரணமா இருக்கு. அதுபோக ஸோ இன்னும் வந்து அவங்க பெரிய அளவுக்கு கெப்பாசிட்டி எக்ஸ்பேண்ட் பண்றாங்க. இது மேபி ஃபியூச்சர்ல அவங்க மார்ஜின இம்ப்ரூவ் பண்றதுக்கு உதவிகரமா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ பிரீமியர் எனர்ஜி இப்போ வரைக்கும் நல்ல பெர்ஃபார்மன்ஸ போஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் என்ன பொறுத்தவரைக்கும் வாரி எனர்ஜிஸ் பெஸ்ட். இந்த இப்போ இருக்கக்கூடிய கம்பெனிஸ் கூட கம்பேர் பண்ணும்போது. ஸோ அதெல்லாம் வந்து ஒரு சரிவ குடுக்கணும். அதுவரைக்கும் நம்ம பொறுமையா பொறுத்திருப்போம். அந்த பங்குகள பொறுத்தவரைக்கும். ஏன்னா, காம்படிஷன் இருக்கு அப்படிங்கிறத நம்ம இதுக்கு முன்னாடியே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அது நமக்கு நினைவுல இருக்கணும். 2வது அடுத்தது நம்ம பார்க்க போறது ஸோ டாக்டர் ரெட்டியோட அப்டேட். ஸோ டாக்டர் ரெட்டி இன்னைக்கு டேல ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த பண்ணியிருக்காங்க. அதுதான் அவங்களுடைய இந்த செமக்ளூடைட் ஜெனரிக்க கனடால வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இன்றைய தினம் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இது டாக்டர் ரெட்டிய பொறுத்தவரைக்கும் ஒரு பெரிய ஒரு பாசிட்டிவான ஒரு நியூஸா வந்து இருக்க போகுது. டாக்டர் ரெட்டி ஆல்ரெடி ஒரு பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ குடுத்துட்டு இருக்கு. ரிசல்ட்டுக்கு அப்புறம் பெரிய அளவுக்கு தொய்வெல்லாம் ஏற்படல. நல்ல ஒரு ஏற்றத்த தான் வந்து குடுத்துட்டு இருக்கு. ஆனா என்ன பொறுத்தவரைக்கும் அடுத்த காலாண்டிலேயே ஸோ இந்த ரெவ்லிமிட்ட வந்து இது ரீப்ளேஸ் பண்ணுமானா, டெஃபினட்டா பண்ணாது. ஸோ ரெவ்லிமிட்ட ரீப்ளேஸ் பண்றது ரொம்ப கடினம் தான் ரெட்டிய பொறுத்தவரைக்கும். இன்னும் பிரேசில், அதுக்கப்புறம் இன்னும் மற்ற கண்ட்ரீஸ்ல வந்து டாக்டர் ரெட்டி கணிசமா வந்து லான்ச் பண்ணணும். ஒரு நாளைக்கு இத்தன பென் வந்து இவங்க விக்கணும் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் இருக்கு. அதெல்லாம் பண்ணுனா தான் ஸோ ரெட்டி பார்த்தீங்கன்னா, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ரெவ்லிமிட்டோட அந்த இழப்ப வந்து சரிக்கட்ட முடியும். பட் இப்போ முதல் டைம் அட்வான்டேஜா
டாக்டர் ரெட்டிக்கு இப்போ வந்து கிடைச்சிருக்கு கனடாவில் லான்ச் பண்ணது. ஸோ இது ரொம்ப பெரிய பாசிட்டிவ் நியூஸ். வெறும் டாக்டர் ரெட்டிக்கு மட்டும் இல்லை, இன்னொருத்தர் இருக்கான் நம்ம பையன், அவன் தான் இந்த ஒன் சோர்ஸ். ஸோ ஒன் சோர்ஸ் பொறுத்த வரைக்கும் டாக்டர் ரெட்டியோட மேனுஃபேக்சரிங் பார்ட்னராக இருக்கான். ஸோ இவனும் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்துட்ருக்கு. ரிசல்ட் வந்ததுக்கப்புறமும் சரி, இதுக்கு முன்னாடி ஒரு டிப் நடந்தது. ஸோ அந்த பெரிய டிப்பெல்லாம் இல்லை, ஒரு ₹100 இறங்குச்சு. அகைன் பார்த்தீங்கன்னா திரும்பவும் ஒரு ஏற்றத்தை கொடுத்துருக்கு. ஸோ இதே மாதிரி தான் இதுக்கு முன்னாடி நடந்தது. ஸோ இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா நம்ம இதுக்குள்ளே என்ட்ரி ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. இப்போ அகைன் பார்த்தீங்கன்னா திரும்ப ஒரு கன்சாலிடேஷன் நடந்துட்டுருக்கு. ஸோ விரைவில் ஒன் சோர்ஸும் பெட்டர் பர்ஃபார்மன்ஸை வந்து போஸ்ட் பண்ணும். ஆல்ரெடி நல்ல பர்ஃபார்மன்ஸை தான் கொடுத்துட்ருக்கு ஃபோக்கஸ் பண்ணதுலேருந்து. இதுக்கப்புறம் இது இன்னும் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸை போஸ்ட் பண்ணும். ஸோ டாக்டர் ரெட்டி விற்கக்கூடிய ஒவ்வொரு பேனாலையும் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு அதில் லாபம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். பட் ஒன் சோர்ஸை பொறுத்த வரைக்கும் பெரிய மார்ஜின் வந்து இருக்காது. ஆனால் வால்யூம் எந்த அளவுக்கு வந்து விற்பனை பூஸ்ட் ஆகுதோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒன் சோர்ஸோட வருமானம் பெரிய அளவுக்கு வந்து உயரும். ஸோ டெஃபினட்டாக ஒன் சோர்ஸோட வருமானம் இந்த விஷயத்தினால நல்லா பர்ஃபார்ம் பண்ணுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா டாக்டர் ரெட்டி மட்டுமே பார்ட்னர் இல்லை, டாக்டர் ரெட்டி ஒரு ஒன் ஆஃப் த பார்ட்னர் தான். ஸோ இப்போ கனடாவில் லான்ச் பண்ணதுனால ஒரு பூஸ்ட் கிடச்சிருக்கு. போன காலாண்டு ரிசல்ட் அப்போ கீழே விழுந்தப்ப ஸோ இந்த கனடா லான்ச் தள்ளி போன ஒரு காரணத்தினால தான் ஒன் சோர்ஸ் விழுந்தது. அதை பற்றி நம்ம ஆர்டிக்கலில் கூட டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ போன ரிசல்ட் வரும்போது அதே மாதிரி வீடியோலையும் வந்து இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ அதெல்லாம் சரியாயிருச்சு. இன்னும் அங்கே வந்து விற்பனை நடக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இவங்களும் பார்த்தீங்கன்னா ஃபுல் கெப்பாசிட்டியில் மேனுஃபேக்சர் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ ரெட்டி தொடர்ந்து இன்னும் குளோபல் பிளேயர்ஸ் இவங்களுடைய மேனுஃபேக்சரிங் பார்ட்னராக இருக்காங்க. நம்ம உள்நாட்டு பிளேயர்ஸும் மேனுஃபேக்சரிங் பார்ட்னராக இவங்கள தான் வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க. இதெல்லாம் ஒன் சோர்ஸ்க்கு ஒரு நல்ல செய்தி. பெட்டர் பர்ஃபார்மன்ஸை கொடுப்பான். பட் ஒரு டைம் இதில் கண்டிப்பாக நம்ம சீக்கிரம் ஒரு நல்ல ஒரு ரேஞ்சை தொடும்போது எக்ஸிட் பண்ணுறதை பற்றி திங்க் பண்ணணும். எப்படியும் ஒரு ஒரு 2 வருடத்தில் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குங்கிற எதிர்பார்ப்பு எனக்கு அதிகமாக இருக்குது. ஸோ பார்ப்போம். இன்றைக்கி விதை போட்டிருக்கோம், 2 வருஷம் கழிச்சு என்ன பர்ஃபார்மன்ஸ் இதில் ஏற்படுதுங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்தது என்ஹெச்பிசியோட ரிசல்ட் வந்திருக்கு. இந்த காலாண்டு அவங்களுடைய லாபம் 68% உயர்ந்திருக்கு. 1549 கோடி இந்த காலாண்டில் ப்ராஃபிட்டாக போஸ்ட் பண்ணியிருக்காங்க. இது போன வருடம் 919 கோடியாக இருந்திருக்கு. ஸோ மெயினாக பார்க்கும்போது இவங்களுடைய டேக்ஸை வந்து அட்ஜஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டேக்ஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் தான் இந்த என்ஹெச்பிசியோட பர்ஃபார்மன்ஸ் இந்த காலாண்டு தூக்கலாக வந்து தெரியுது. அதர்வைஸ் இவங்களுடைய ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா இந்த காலாண்டு டிக்ளைன் தான் வந்து ஆயிருக்கு. ஸோ அந்தளவுக்கு பெரிய பர்ஃபார்மன்ஸ் இல்லை. அதே மாதிரி என்ஹெச்பிசி வந்து ஒரு கட்டத்தில் இதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போது இது ஒரு நல்ல ரேஞ்சில் இருந்தது. ஸோ இப்போது அந்த ரேஞ்சில் இல்லை. இதெல்லாம் இன்னும் வந்து கரெக்ட் ஆகணும். ஏன்னா இவங்க இப்போ தான் டைவர்சிஃபை பண்ணிகிட்டு இருக்காங்க. பெரும்பாலான கெப்பாசிட்டி எங்கே இருக்குன்னா ஸோ ஹைட்ரோ ப்ராஜெக்டில் தான் இருக்குது என்ஹெச்பிசிக்கு. அது போக புதுசாகவும் ஹைட்ரோ ப்ராஜெக்ட் கெப்பாசிட்டியை உயர்த்திட்டு வந்துட்டு இருக்காங்க. இன்கேஸ் வந்து பருவநிலை மாற்றம் அடையுதுன்னா ஒரு பாதிப்பு ஏற்படலாம். அதுக்குன்னு இன்னும் மழையே பெய்யாமையா இந்தியாவில் இருக்க போகுது? கண்டிப்பாக மழையெல்லாம் பெஞ்சிட்டு தான் இருக்க போகுது. வெள்ளக்காடு வரலாம். இதனால் இவங்களுடைய உற்பத்தி உயரலாம். ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த வெயில் காலமே இப்போ வரைக்கும் கொஞ்சம் தினம் மழை பெய்யறதுனால நல்லா குளுன்னு வந்து இருக்குது. ஸோ இதே மழை தொடர்ந்து இருக்கணும், இங்கேயும் இருக்கணும். ஸோ மற்ற பகுதிகளிலும் இருந்ததுன்னா நம்மளும் செழிப்பாக இருப்போம், உற்பத்தி பெருகும். வெறும் மின் உற்பத்தி மட்டும் இல்லை, விவசாய உற்பத்தி பெருகும். அதே மாதிரி மற்ற உர கம்பெனிக்கும் நல்ல பாசிட்டிவான ஒரு விஷயமா இருக்கும். கிராப் சயின்ஸ் கம்பெனிஸ்க்கும் பாசிட்டிவாக இருக்கும். சாரதா கார்ப்பெல்லாம் இந்த காலாண்டு ஒரு பெட்டராக வந்து செயல்பட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் நல்ல செய்தி தான். இது தொடர்ந்து நடக்கணும் தான் என்னுடைய விஷாவும் இருக்குது. அடுத்தது இந்துஸ்தான் காப்பரோட ரிசல்ட்டு. இவங்க தான் பர்ஃபெக்டான ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க. என்ன ரீசன்னா காப்பர் ப்ரைஸ் வந்து கணிசமாக வந்து உயர்ந்தது. இதுதான் இவங்களுடைய பர்ஃபார்மன்ஸுக்கு மெயின் ரீசனே. ஸோ காப்பர் மட்டும் இல்லை, பல மெட்டீரியல்ஸும் வந்து உயர்ந்தது. அதனால் இவங்களுடைய லாபமும் பார்த்திங்கன்னா உயர்ந்திருக்கு. ஸோ இவங்களுடைய ஹையஸ்ட் எவர் குவார்ட்டர்லி ப்ராஃபிட்டாக இந்த காலாண்டு பார்த்திங்கன்னா அமைஞ்சிருக்கு. ஸோ இன்னும் காப்பர் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப பீக்கில் தான் வந்து இருக்குது. அதனால் அடுத்த காலாண்டும் பெட்டர் பர்ஃபார்மன்ஸை போஸ்ட் பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். 444 கோடி ப்ராஃபிட்டாக போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் பாருங்கள், இயர் ஆன் இயர் பர்ஃபார்மன்ஸும். ஸோ இந்த அளவுக்கு ஒரு பர்ஃபார்மன்ஸை இவங்க இதுக்கு முன்னாடி 10 வருடத்தில் பண்ணவே இல்லை. 10 வருடத்தில் இல்லாதது இந்த டைம் நடந்திருக்குன்னா இது எல்லாத்துக்கும் ரீசன் ஸோ குளோபல் பாலிட்டிக்ஸ் தான். காப்பர் மட்டும் இல்லாமல் எல்லா மெட்டலும் உயர்வதற்கு அவனுக்கு தான் காரணம். அதனால் நம்ம ஒரு கம்பெனிஸும் பார்த்திங்கன்னா பயனடைஞ்சிருக்கு. அடுத்தது ஒலிம்பிக் ஃபார்மாவோட ரிசல்ட் வந்திருக்கு. ஸோ ஒலிம்பிக் ஃபார்மாவோட பர்ஃபார்மன்ஸ் பேட் பார்க்கும்போது 29% உயர்ந்திருக்கு. இவங்களும் பார்த்திங்கன்னா டேக்ஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்னால தான் ப்ராஃபிட்டை வந்து உயர்த்தியிருக்காங்க. யூஎஸ் பிஸ்னஸ் பார்க்கும்போது ஒரு 11% க்ரோவாக இருக்கிறது நல்ல விஷயம். ஆனால் பெரிய அளவுக்கெல்லாம் இவங்க மற்ற நிறுவனங்கள் மாதிரி பண்ணுறதில்ல. ஒரு 600 கோடி கிட்ட பார்த்திங்கன்னா யூஎஸ் பிஸ்னஸ் இவங்களுக்கு இருந்திருக்கு இந்த காலாண்டு.
இதை ரெட்டி எல்லாம் பார்க்கும்போது இப்போ குறைஞ்சிருக்கு. ஸோ நல்லா குறைஞ்சும் கூட ஒரு 1700 கோடி கிட்ட வந்து அவங்க யுஎஸ் பிஸ்னஸ் மூலிமா ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ வளர்ந்து வரும் நிறுவனமாக இருக்குது. ஸோ தொடர்ந்து வளரும்னு நான் நினைக்கிறேன். இப்போ கூட புதுசாக ஒரு ப்ராடக்டை லான்ச் பண்ணுறாங்க, அதுக்கான அப்ரூவல் கிடச்சிருக்கு. ஃபஸ்ட்டு லான்ச் பண்ணக்கூடிய ஒரு நிறுவனமாக இந்த அலம்பிக் ஃபார்மாவும் இருக்குது. ஸோ இதெல்லாம் ஃப்யூச்சரில் மேபி ரிஃப்ளெக்ட் ஆகலாம். ஸோ இதை பற்றி பார்ப்போம், நம்ம ஸ்டடி பண்ணுவோம். இந்த பங்கும் இப்போது சரிவடைஞ்சு தான் வந்து கிடக்குது. அதனால் உட்காந்து டைம் எடுத்து நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் முடிஞ்சா ஃப்யூச்சரில். ஓகே, ஸோ இந்த வீடியோவில் பல இன்ஃபர்மேஷன் பார்த்துருப்போம், பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஈவினிங் நம்ம இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுவோம். பாய் மக்களே.